எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஓவர் பில்டப் கொடுத்து இவ்வளோ ஓவராக நீங்கள் இது பண்ணி நான் வந்து ஒரு கொத்தடிமை அப்படின்றத வந்து தன்னோட ஒவ்வொரு நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் அவரோட ஆக்ஷனில் வந்து அதை காமிச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு துணை முதல்வருக்கு சால்வை போடுறோன்னா அவர் பையனுக்கும் போடுறாங்க. சரி, துணை முதல்வரோட பையனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க முன்னாடி, ரைட்டு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்களா? ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பின்னாடி ஒரு சில உட்காந்து பார்க்க மாட்டாங்களா? அடுத்து அவங்க கலெக்டர் மேடம் உட்காந்துருந்த சீட்டில் அந்த அவங்களோட பையனோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன் துணை முதல்வரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸு பின் சீட்டில் உட்காந்து பார்க்க மாட்டாங்க? நாங்கள் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள்ங்கிறீங்க. சுயமரியாதைக்கு ஸ்பெல்லிங்காவது தெரியுதா இப்போ உங்களுக்கு? கிடையாது. தொப்புக்கடீர்னு காலில் உழுவுறது. முதல்வராக இருந்தாலும் சரி, முதல்வரோட மனைவியாக இருந்தாலும் சரி, இப்போ முதல்வரோட மகனாக இருந்தாலும் சரி. திமுக வந்து ஐடி விங்க தாராளமாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. திமுகவுக்கு ஐடி விங்கு தேவையே இல்லை. இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஐடி விங் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. விவேக் வந்து சொல்லுவார், சார் ரொம்ப பணியாரம் சாப்பிட்றாங்க சார், ஒரு இனிப்பை சாப்பிடுகிறதே அடடா ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி மீடியாக்காரங்கெல்லாம் அப்படி போய் அங்கே ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குதுன்னா காலமாட்டை எவனும் ஃபோக்கஸ் பண்ணல, அங்கே எல்லாரும் இன்பநிதியை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வெள்ளை துணி போட்டாலும் காவி துணி போட்டாலும் பச்சை துணி போட்டாலும் எல்லாமே எங்கள் இந்து தர்மத்துக்கானது. பச்சை எதை குறிக்குது? துர்கையை குறிக்குது. வெள்ளை எதை குறிக்குது? சரஸ்வதியை குறிக்குது. காவி எதை குறிக்குது? லக்ஷ்மியை குறிக்குது, செழிப்பத்தை குறிக்குது. அப்போ இது எல்லாமே எங்கள் இந்து தர்மத்துக்கானதான். நீ என்ன வெள்ளையை போட்டால் உடனே அது வேற ஆயிடுவாரா? பராசக்தி வழிபாடு இருக்கவங்க குங்குமம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவர் பாரதியார் எப்படி வச்சிருப்பாங்க? வெறும் நெத்தியோடு வச்சிருப்பாங்க. வள்ளலார் வந்து நெத்திரலுக்கு திருநீர் எடுப்பார். வள்ளலாரையும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. இவருக்கு வந்து திருவள்ளுவரையும் வேறுமான உட்கார வச்சிருப்பாங்க. இவங்க இப்படிலாம் பண்ணிடுவாங்கன்னு தான் ஔவையார் வந்து அப்பயே அவங்க எழுதி வச்சுட்டாங்க, நீரில்லா நெற்றி பால்னு. அப்படி சொன்ன ஔவையாரையே பால் நெற்றியோட தான் இவங்க போட்டோ வச்சிருக்காங்க. அவர் கையெழுத்து போட்டதே அவர் வாழ்ந்த காலத்தில் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு கையெழுத்து போடுறாரு. ஆனால் இன்னைக்கு இந்த அயோக்கியத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா, சிதம்பரனார் அவர் உயிரோடு இருந்தப்ப என்ன கையெழுத்து போட்டாங்களோ அதை மாத்திரம் அறியாத உங்களுக்கு யார் கொடுத்தது? திருவள்ளுவருக்கு காவி சால்வை போட்டுட்டாங்களாம். நீங்க பொம்பளை பிள்ளைங்க கருப்பு சால்வை போட்டுருந்ததெல்லாம் புடுங்கி வச்சுட்டு உள்ள அனுப்புனீங்களே, அதை பத்தி பேசுற விவாதத்தை மாத்திட்டு திருவள்ளுவருக்கு ஏன் காவி சால்வை போட்டுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எது ஆக்கப்பூர்வமான விவாதம்? மீடியாக்கள் நான் கேட்குறேன். இந்துக்கள் மட்டும்தான் தமிழ்லேயே பேர் வைப்பான். கிறிஸ்துவர்கள் தமிழ்ல பேர் வைக்கிறாங்களா? இஸ்லாமியர்கள் தமிழ்ல பேர் வைக்கிறாங்களா? இந்துக்கள் தான் தமிழர்கள். அப்ப நீங்க அதை பிரிக்கிறீங்க. துரைமுருகன் சொல்றாரு, பெரியாரை பத்தி அவதூறா பேசுறவங்க பிறப்பையே நான் சந்தேகப்படுறேன்னு. நான் சொல்றேன், துரைமுருகன் அவருக்கு வந்து துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கலன்னு செம்ம காண்டில் இருக்காரு. அதனால என்ன பண்றாரு, திமுகவுக்கு என்னென்னலாம் சேம் சைடு கோல்டு போட்டு கோலை போட்டு தாக்க முடியுமோ தாக்கிட்டு இருக்காரு. அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் பேசுனதை விட கம்மியாக தான் இன்னைக்கு இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாவையும் கலைஞரையும் துரைமுருகன் வந்து இப்படி அவதூறா பேசுறாரா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், நேற்றுக்கு ஜல்லிக்கட்டில் வந்து ஜல்லிக்கட்டு காலை அதிகமாக காட்டினாங்களோ இல்லையோ, உதயநிதி அவர்களும் இன்பநிதி அவர்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து மீடியாலாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேம், எப்படி அவர் வந்து இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியாக கூட பார்க்கலாம், அதில் வந்து இவர் வந்து கலந்துக்கிட்டதுக்கு சரியா? இல்லை, அவர் கலந்துக்கிட்டதெல்லாம் சரியாக தப்பல, அதில் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அது பார்க்க போகிறதுக்கு அதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். உதயநிதி அவர்கள் போனதோ இல்லை அவரோட பையன் இன்பநிதி அவர்கள் போனதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு துணை முதல்வரோட பையனா போய் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்னா அந்த இடத்துல அவங்க எப்படி அதை நடத்துகிறாங்க. அந்த கூட இருக்க அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஓவர் பில்டப் கொடுத்து இவ்வளோ ஓவராக நீங்கள் இது பண்ணி நான் வந்து ஒரு கொத்தடிமை அப்படின்றத வந்து தன்னோட ஒவ்வொரு நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் அவரோட ஆக்ஷனில் வந்து அதை காமிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே துள்ளி துடிக்கிறாரு, எந்திரிச்சு நிற்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன் உங்களுக்கு இவ்வளோ பார்த்துட்டான்? அவர் வந்து துணை முதல்வரோட பையன், ஓகே, அவர் வராரா பார்க்குறாரா, அவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா அவர் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே அவரை முன்னாடி வரிசையில் கூப்பிட்டு வச்சுட்டு இவருக்கு துணை முதல்வருக்கு சால்வை போடுறோன்னா அவர் பையனுக்கும் போடுறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பையனே வந்து இதாகிறாப்புல, எதுக்கு நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்கன்னா அந்த பையனே வந்து இது பண்ணுறாங்க. சரி, துணை முதல்வரோட பையனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க முன்னாடி, ரைட்டு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்களா? ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பின்னாடி வரிசையில் உட்காந்து பார்க்க மாட்டாங்களா? இல்லை, அவங்க அப்படி முன்னாடி வரிசையில் தான் வரணும்னா அதை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்ஸ் போடணும். இவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சுன்னுட்டு இவர் உடனே கலெக்டர் மேடம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அடுத்து அவங்க கலெக்டர் மேடம் உட்காந்துருந்த சீட்டில் அந்த அவங்களோட பையனோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன் துணை முதல்வரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸு பின் சீட்டில் உட்காந்து பார்க்க மாட்டாங்களாங்க?
அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு இதில் வந்து உட்காந்துருக்கிறீங்க? ஒரு கொத்தடிமைத்தனம் உங்கள் ரத்தத்தில் ஊறி போய் கிடக்கா? அங்கே பக்கத்துலேயே உட்காந்துட்டு அந்த பையனோட பேண்ட்டில் இருக்க தூசியை தொடச்சி விட்றீங்க. என்ன தலை கலைஞ்சா உடனே தலையை சீ விட்டு பவுடர் அடித்து பொட்டு வச்சு இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஏங்க உங்களுக்கு இந்த வேலை? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து இன்றைக்கி நடக்குது அப்படின்னாலே அதுக்கு காரணமாக இருந்தது அந்த ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவராக இருந்தவர் வந்து ராஜசேகர் ஐயா அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் முன்னாடி வரிசையில் உட்காந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வயசுக்காவது ஒரு மரியாதை, அவங்க செய்த செயல்களுக்கான ஒரு மரியாதை, இது எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு தேவை அங்கே வந்து கொத்தடிமைத்தனம், அவங்களுக்கு வந்து ஊழியம் பண்ணணும், காலை கழுவணும், அடுத்து வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஆனால் நீங்கள் பேசுறது என்னன்னா, நாங்கள் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள்ங்கிறீங்க. சுயமரியாதைக்கு ஸ்பெல்லிங்காவது தெரியுதா இப்போ உங்களுக்கு? கிடையாது. தொப்புக்கடீர்னு காலில் விழுவுறது. முதல்வராக இருந்தாலும் சரி, முதல்வரோட மனைவியாக இருந்தாலும் சரி, இப்போ முதல்வரோட மகனாக இருந்தாலும் சரி, தொப்புக்கடீர்னு காலில் விழுவுறது. இப்போ அடுத்து 4ஆம் கலைஞரையும் பார்த்துட்டீங்க நீங்கள். இப்போ அவர் காலில் விழுந்துக்கிட்டு, அவருக்கு பேண்ட்டை துடைச்சிக்கிட்டு, அவருக்கு சால்வை போட்டுக்கிட்டு, அதில் அடுத்து பார்க்கணும் நீங்கள். இந்த மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து ஐடி விங்கை தாராளமாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. திமுகவுக்கு ஐடி விங்கு தேவையே இல்லை. இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஐடி விங் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. இன்பநிதி அவர்கள் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்தார். இன்பநிதி அவர்கள் ஜூஸ் குடித்தார். இன்பநிதி அவர்கள் பிஸ்கட் சாப்பிட்டார். இந்த இவர் விவேக் வந்து சொல்லுவார் பார், சார் ரம்பா சார் ரம்பா பணியாரம் சாப்பிட்றாங்க சார், ஒரு இனிப்பை சாப்பிடுகிறதே அடடா ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி மீடியாக்காரங்கெல்லாம் அப்படி போய் அங்கே ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குதுன்னா காலமாட்டை எவனும் ஃபோக்கஸ் பண்ணல, அங்கே எல்லாரும் இன்பநிதியை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்பநிதி ஜூஸ் குடித்தார், பிஸ்கட். எதுக்கு இந்த வேலை? மீடியாக்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, போடுற நியூஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் அதை ஒன்லைனில் முடிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி இங்கே நடந்த போட்டிக்கு துணை முதல்வர் வந்தார், அவர் பையன் வந்தார், முடிஞ்சுதா? இதுக்கு மேலே அங்கே என்ன உங்களுக்கு இருக்குது? ஆக இப்போ இந்த திமுக ஐடிவிங்காரங்களாம் யோசிக்கிறாங்க, என்னடா இவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க மீடியாக்காரங்களாம், நம்மளே கூட இதெல்லாம் இது பண்ணலையடா. அவர் யார் அடுத்து சின்னவர் அவர் வந்து ஜூஸ் குடித்தார், பிஸ்கட் சாப்பிட்டார்ன்றதால நம்ம போடுறத விட மீடியாக்காரங்க போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. மீடியாக்கள் ரொம்ப கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க வேலை என்னன்றதை உணர்ந்து அவங்க செய்யணும். மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான செய்திகளை கொடுக்கறதுக்கு தான் மீடியா உட்காந்துருக்கு. இன்றைக்கி மீடியா என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, எப்படி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், திமுக ஐடிவிங்க மாதிரி என்னென்ன பண்ணி மக்கள்கிட்ட வந்து திசை திருப்பலாம், வேறு செய்திகளை கொண்டுட்டு போகலாம் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவான வேலை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி விஷயங்களை வந்து திசை திருப்புறதுக்காக ஏங்க இப்போ இதுக்கு முன்னாடி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இஷ்யூவில் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழகமே கொந்தளிச்சுட்டு கிடந்துச்சு. இப்போ யார் அந்த சாருன்னு யாராவது கேட்குறாங்களா? நீங்கள் டிவியேட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பெரியார் அவர்களை போட்டு எல்லாம் துவச்சி தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. பெரியாருங்கிற ஒரு பிம்பம் நீங்களாக கட்டமைச்ச ஒரு பொய் பிம்பம். அந்த பொய் பிம்பத்துக்கு என்னென்ன இருக்குது என்னதுக்குன்னு எல்லாரும் எங்கே திரும்பினாலும் அதுக்கான இதை வந்து ஆதாரங்களை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ரெண்டே விஷயம். ஆளுநர் வந்து வள்ளுவருக்கு காவி உடை போட்டுட்டாரு. அடுத்த விஷயம், அலங்காநல்லூரில் சின்னவருக்கும் சின்னவர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க போனார். இது 2 தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா? இது 2 வச்சு இன்றைக்கி இந்த நேற்று மீடியாக்கள்லாம் பார்த்தீங்களா? நேற்று முந்தானத்தெல்லாம் முழுக்க இதுதான் விவாதம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்கள் எப்படி திசை திருப்பணும், மக்கள் எந்த நியூஸை பார்க்கணும், எந்த நியூஸை இது பண்ணணும், எதை மறக்கணும் அப்படின்றத இந்த மீடியாக்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாருங்கள் தயவு செஞ்சு அப்படின்றத மீடியாக்களுக்கு நாங்கள் சொல்கிறதா இருக்குது. மேம் அதே மாதிரி கவர்னர் வந்து திருவள்ளூருக்கு வந்து மாலை அணிவிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு மேம். ஆனால் அவருமே வந்து காவி பூசின ஒரு திருவள்ளுவர் சிலை காவி பூசினதுன்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் வந்து மயிலாப்பூரில் ஒரு திருவள்ளுவர் கோயில் இருக்குல்ல, ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணது வந்து ஒரு கவர்மெண்ட் என்னைக்கு இங்கே அப்ரூவல் பண்ணுது? 1957 வேணுகோபால் சர்மா அப்படின்றவர் வந்து ஒரு திருவள்ளுவர் படத்தை வரைகிறாரு, வெள்ளை கலர் இது போட்டு. அதை பார்த்துட்டு அண்ணா அவர்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 1960 வந்து அதை வந்து அவர் ஆத்தரைஸ்டாக வந்து தமிழக அரசில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வள்ளுவர்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் அண்ணா அவர்கள் காமிச்ச வள்ளுவர் தான் திருவள்ளுவர் தான் இன்றைக்கி வள்ளுவர் பிம்பமா? நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டுக்கு ஒரு வெள்ளை துணி அணிஞ்ச, கழுத்தில் ருத்ராட்சம் இல்லாத, நெத்தியில் பட்டை இல்லாத, ஒரு திருநீர் இல்லாத ஒரு திருவள்ளுவரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து சொல்கிறோம், திருவள்ளுவர் கோவில்னு ஒரு கோவிலே இருக்குது. கோவில்னாலே அது யாரோட தான்? இந்துக்களோடது. அப்போ திருவள்ளுவரை ஒரு கடவுளாக வச்சு கும்பிட்றாங்க. அந்த கோவில் வந்து 16ஆம் நூற்றாண்டோ 15ஆம் நூற்றாண்டோ சேர்ந்ததுங்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அண்ணா வந்துட்டாரா? அப்படின்னா இது வந்து திருவள்ளுவர் ஒரு மதத்துக்கு உட்பட்டவன்ற மாதிரி அப்புறம் போய் ஏங்க நீங்கள் இந்தியாவில் பாரதத்தில் இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாடி யாராவது ஒரு இஸ்லாமியர் இருந்தாரா? வெள்ளைக்காரன் இங்கே வந்து நம்மளை இது பண்ணுறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவன் யாராவது இருந்தாங்களா? பாரத தேசம் முழுக்க இந்துக்கள் தானேங்க இருந்தாங்க. நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க? இந்து மதம் அப்படின்ற பேரே வந்து வெள்ளைக்காரன் தான் வந்து வச்சான்.
இந்து மதம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? நேற்று கான்ஸ்டன்டைன் வந்து ஒரு இடத்துல கேட்குறாரு, 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதம் எங்கே இருந்துச்சு காட்டுங்கிறாங்க. இல்லை, நாங்கள் சொல்கிறோம், சங்க இலக்கியங்கள்ல இருந்து பல இடங்களில் இந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்கள் பேச்சுக்கே வரேன், இந்துங்கிற பேரே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பாரத தேசம் முழுக்க சனாதன தர்மத்தை பின்பற்றினவங்க தானே இருந்தாங்க. எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிட்டாங்க. சிவனையோ, பெருமாளையோ, முருகனையோ, சக்தியையோ, இந்திரனையோ வழிபட்டாங்கல்ல. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பிரிக்கிறப்பயே அந்த ஐவகை நிலங்கள்னு பிரிக்கிறாங்கல்ல, ஐவகை நிலங்களுக்கும் தெய்வங்கள் இருக்கா இல்லையா? அப்போ ஐவகை நிலங்கள்னு வச்சாலே அதோட தெய்வங்கள் இல்லாமல் நம்மளால அதை வந்து பிரித்து பார்க்க முடியல. அப்போது கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த பாரத தேசத்துலையும் தமிழ்நாட்டிலையும் நமக்கு ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்குது. இந்துங்கிற ஒரு பேர் இல்லைங்கிற. நான் என்ன சொல்கிறேன், நம்மக்கிட்ட கோழி இருந்தது, கோழின்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். வெள்ளக்காரங்க வந்து பிராய்லர் கோழின்னு ஒன்று கண்டுபிடிச்சு சொன்னான். உடனே நம்ம என்ன பண்ணோம், இந்த கோழியை நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நீ என்ன சொல்லுவ, 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாட்டுக்கோழியே கிடையாது. நாட்டுக்கோழி எங்கே இருந்துச்சுன்னு கேட்பீங்களா? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு அந்த ஊபிஸ்ங்களுக்குலாம் புரியுற மாதிரி சொல்கிறோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி அரசியலுக்குள்ளே வராரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, என்னை சின்னவர்னு கூப்பிடுங்க அப்படின்றாரு. இப்போ 3 வருஷமாக தான் இவர் சின்னவராக இருக்காரு. அப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்னவருங்கிறவரே கிடையாது, எங்கே இருக்கார் சின்னவர் அப்படின்னு கேட்டுருவீங்களா? இதுக்கு முன்னாடி உதயநிதியாக இருந்திருக்கிறாரு அவர், இப்போ அவரை சின்னவர்னு சொல்கிறீங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்னவருங்கிற ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அப்படி தானே இந்த பாரத தேசம் முழுக்க சனாதன தர்மம், இந்து தர்மம் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெள்ளக்காரன் வந்து அடுத்ததுக்கு இஸ்லாமியர்கள் வராங்க, அவங்க மதம் மாத்துறாங்க. அப்போது இங்கே ஏற்கனவே இருந்தவனுக்கு ஒரு பேர் வைக்கணும். அடுத்து கிறிஸ்தவர்கள் வராங்க, அவங்க மதம் மாத்துறாங்க. அப்போ நீங்கள் அப்போ இந்து மதம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சொல்லிட்டு போங்க, சைவம் வைணவம், ஆனால் எங்களோட தர்மம் தானே இது. அப்போது ஒரு 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 திருவள்ளுவ நாயனார் அப்படின்னு வந்து நாயனாருங்கிறாங்க, அவங்கள வந்து நாயன்மார்களை ஒருத்தராக சேர்க்கணுன்ட்டு. அப்போது ஒரு புலவர் இதில் இருக்கிறவர் நெத்தியில் ஒரு திருநீர் இல்லாமல் இருந்திருப்பாரா? நீங்கள் அங்கே வந்து அந்த கோவிலில் இருக்கிறவர் எப்படி இருக்காரு, பூணூல் அணிஞ்சு கையில் வந்து அந்த இது வச்சுருக்கிறாரு, ருத்ராட்ச மாலையோட ஏட்டுச்சுவடியோட அப்படி தானே இருக்கிறாரு. நீங்கள் எதற்காக நீங்கள் கொடுத்த 1957 நீங்கள் கொடுத்த ஆத்தன்டிகேஷன் தான் திருவள்ளுவருக்கான ஆத்தன்டிகேஷனா? எவ்வளவோ இப்போ தொன்மையான புத்தகங்கள்லாம் திருவள்ளுவ நாயனார் எப்படி இருக்காரு? இலங்கைக்கு போங்க, இலங்கையில் இன்னும் தமிழர்கள் இருக்காங்கல்ல. இந்த திராவிட குழப்பம் இல்லாத இலங்கையில் இன்னமும் திருவள்ளுவருக்கு வந்து பட்டை போட்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலை போட்டு தான் இருக்கிறாங்க. வெள்ளை துணியா காவி துணியாங்கிறத எங்களுக்கு ஒன்றும் குழப்பம் கிடையாது. வெள்ளை துணி போட்டாலும் அவங்க எங்கள் இந்து தர்மத்தில் இருக்கவங்க தான். ஏன்னா இந்து தர்மத்தில் வந்து வெள்ளை உடை அணிந்தவர்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஏன்னா அவருக்கு திருமணம் ஆயிருக்கு, குடும்பஸ்தர்கள் அப்படின்னா வெள்ளை உடை அணிவாங்க. காவிங்கிறது வந்து துறவரத்துக்கான நிறம். நீங்கள் வெள்ளை துணி போட்டாலும் காவி துணி போட்டாலும் பச்சை துணி போட்டாலும் எல்லாமே எங்கள் இந்து தர்மத்துக்கானது. பச்சை எதை குறிக்குது? துர்க்கையை குறிக்குது. வெள்ளை எதை குறிக்குது? சரஸ்வதியை குறிக்குது. காவி எதை குறிக்குது? லக்ஷ்மியை குறிக்குது, செழிப்பத்தை குறிக்குது. அப்போ இது எல்லாமே எங்கள் இந்து தர்மத்துக்கானதான். நீ என்ன வெள்ளையை போட்டால் உடனே அது வேற ஆயிடுவாரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாரத தேசத்தில் என்ன தர்மம் இருந்தது? என்ன இருந்துச்சு? யார் வந்தாங்க? சமணர்கள் இருந்தாங்களா? பௌத்தர்கள் இருந்தாங்களா? யார் கிறிஸ்துவர்கள் இருந்தாங்களா? 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி. எதற்காக இது? எப்படின்னா இவங்களா ஒரு அடையாள அழிப்பை ஏற்படுத்தி இவங்களா இஷ்டத்துக்கு ஒரு மொட்டையாக ஒருத்தரை உட்கார வச்சுருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாரதியாருக்கு விழா எடுப்பாங்க. பாரதியாரை வந்து திலங்கம் இல்லாமல் பார்க்க முடியாது. ஆனால் பாரதியாரை பராசக்தியை அப்படி உயிராக நினச்சி வழிபட்டவர். பராசக்தி வழிபாடு இருக்கவங்க குங்குமம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவர் பாரதியார் எப்படி வச்சுருப்பாங்க? வெறும் நெத்தியோடு வச்சுருப்பாங்க. வள்ளலார் வந்து நெத்திரலுக்கு திருநீர் எடுப்பார். வள்ளலாரையும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. இவருக்கு வந்து திருவள்ளுவரையும் வேறுமான உட்கார வச்சுருப்பாங்க. இவங்க இப்படிலாம் பண்ணிடுவாங்கன்னா ஔவையார் வந்து அப்பயே அவங்க எழுதி வச்சுட்டாங்க, நீரில்லா நெற்றி பால்னு. அப்படி சொன்ன ஔவையாரையே பால் நெற்றியோட தான் இவங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அடையாள அழிப்பை பண்ணி நீங்கள் இந்த ஒரு 50 வருஷத்தில் எல்லா குழப்பத்தையும் பண்ணிடுவீங்க. நாங்கள் அதை சரி பண்ணோம்னா, எது உண்மையாக இருந்ததோ அதை பண்ணோம்னா நீங்கள் தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு காவி சாயம் பூசுறாங்க, இது எப்படி சரியா அப்படின்னு இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. இங்கே 15ஆம் நூற்றாண்டில் ஒரு கோவில் இருக்குது மயிலாப்பூரில். அப்போ அவர் யார்? இந்து. திருவள்ளுவர் ஒரு இந்து. கோவிலில் இருக்கிற சாமினா இந்து சமய அறநிலைத்துறை தானே. அப்போ இந்து சமயத்தை சேர்ந்தவர் தான் திருவள்ளுவர். உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, திருவள்ளுவரை கொடுக்காதீங்க. எங்களுக்கு திருவள்ளுவர் இந்து மதத்தில் இருந்தாலும் அவர் சொல்கிற கருத்துக்களை இஸ்லாமியர் ஃபாலோ பண்ணுங்க, கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணுங்க, சமணர்கள் ஃபாலோ பண்ணுங்க, பௌத்தர்கள் ஃபாலோ பண்ணுங்க, நாங்கள் வேணான்னு சொல்கிறோமா? ஆனால் அவரை ஏன் இந்துன்றதை நீ சொல்லக்கூடாதுன்ற குறுக்காதீங்கிறீங்க. இப்போ வ.உ.சி. ஐயா அவர்கள் வந்து இந்து, அவர் வந்து ஒரு வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னா உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேளாளர்னா அவர் குறுக்காது. நாங்கள் வேளாளர்னு குறுக்கல, நாங்கள் பெருமைப்படுறோம், அவரோட இதில் நாங்கள் பிறந்திருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவர் வந்து ஒரு தேச தலைவர், அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. தேசம் முழுக்க கொண்டாடுங்க. அப்போது அதுக்காக நீங்கள் வந்து அவரை வந்து பிள்ளை மரன்னு சொல்லாதீங்க. அவருக்கு பின்னாடி பிள்ளைங்கிறத எடுத்துருவோம்.
அவர் கையெழுத்து போட்டதே அவர் வாழ்ந்த காலத்துல வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு கையெழுத்து போடுறாரு. ஆனா இன்னைக்கு இந்த அயோக்கியத்தனம் என்ன பண்றாங்கன்னா, சிதம்பரனார் அவர் உயிரோடு இருந்தப்ப என்ன கையெழுத்து போட்டாங்களோ அதை மாத்திர அறியாத உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்ப இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்க எதுக்கு பாக்குறீங்க? என் பேரு சுமதினா நான் என்ன பண்றேனோ, நான் வந்து இந்த தேசத்துக்காக உழைக்கலாம், இந்த உலகத்துக்காக உழைக்கலாம். அதுக்காக நீங்க இந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றது எப்பேற்பட்ட சரியா இருக்க முடியும்? திருவள்ளுவ நாயனார் ஒரு இந்துவா இருக்கிறதுனால அவரோட கருத்துக்களை உலகம் முள்ள எடுத்துக்க போகாம போயிட முடியுமா? இல்லை யாராவது இல்லை நாங்க தமிழர்கள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம், இந்துக்கள் மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க சொல்றோமா? ஏன் நீங்க வந்து ஒரு கிணத்து தவளை மாதிரி ஒரு 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 ஐடியாலஜி ஒன்றை வச்சுக்கிட்டு எது பண்ணாலும் தையான்னு குதிச்சா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? அப்ப காவி போடுறவங்க எல்லாம் உங்களுக்கு ஆகாதா? காவி போட்டுட்டு இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போறாங்களே அவங்களெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? எல்லாம் இப்போ ஃபாதருங்க எத்தனை பேர் காவி போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா, ஏன் நான் காவி சாயம் பூசுறீங்க அப்படின்னு? அப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா காவி கிடையாது, பாஜக. இங்க இன்னைக்கு பாஜக வளர்ந்துக்கிட்டே வருது தமிழ்நாட்டில். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத பதட்டத்துல இவங்க வந்து இந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய நாங்க வந்து ஆதாரங்களை கொடுத்துக்கிட்டே கிடக்குறோம். இன்னும் நீங்க சொல்ல போனா இந்த இதுக்கு முன்னாடி 1873 ஒரு புத்தகம் வெளியே வந்திருக்கு. அவர் வந்து இந்த ஜெவிட் ராபின்சன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திருக்குறளை பத்தி திருவள்ளுவரை பத்தியே ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு 1873. அப்போ உங்களுக்கு நான் அந்த வந்து அனுப்புறேன் படத்தை, நீங்க போடுங்க. அதுல திருவள்ளுவ நாயனார் எப்படி இருக்காருன்னா, நெத்தி நிறைய விபூதியோட கையில அந்த மாலையோட ருத்ராட்ச மாலையோட இதை உட்காந்துருக்காரு. அப்ப 1873 வந்த புத்தகத்தை விட நீங்க இன்னைக்கு 1957 அண்ணா அவர்கள் சொன்னதுதான் உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டோட வரலாறு, திருவள்ளுவரோட வரலாறு, திருவள்ளுவரோட படம் தான் நீங்க வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை ஒருத்தவங்க இது பண்ணி போட்டாங்கன்னா உடனே நீங்க தையா தக்கன்னு குதிப்பீங்களா? நான் என்ன சொன்னா, அவர் வெள்ளை உடை போட்டிருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஏன் அவர் கழுத்துல இருக்க ருத்ராட்ச மாலையா, ஏன் அவருக்கு பூணூல் போடல? நீங்க வந்து பூணூல் அப்படின்னாலே பிராமணர்கள்னு பதட்டத்தில் இது பண்றீங்க. பூணூல் இங்க தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்திலையும் போடுவாங்க. அதனால நீங்க அந்த பயத்தை விடுங்க. திருவள்ளுவர் அவரோட சிலையில பூணூல் போட்டிருப்பாரு, கையில அந்த இது இல்லாம இருக்க மாட்டாங்க, அந்த மாலை வச்சிருப்பாங்க, ஜப மாலை, ருத்ராட்ச மாலை மாதிரி. நீங்க ஏன் அதெல்லாம் இல்லாம அப்படியே மொட்டடின்னு ஏன் அவரை உட்கார வச்சிருக்கீங்க வெறும் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு? அப்ப நீங்க வந்து இன்னைக்கு எங்க இருந்து திருவள்ளுவர் கிறிஸ்தவரா, திருவள்ளுவர் சமணரா, இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்லாம் நடக்குது இல்ல, புத்தகம்லாம் வெளியே வருது இல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும், அதுக்கு இடம் கொடுக்கணும் தானே நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இதே வந்து ஒரு இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களை இஸ்லாமிய அடையாளத்தை இல்லாம நீங்க வந்து போட்டுருவீங்களா? கிறிஸ்துவத்தில் அன்னை தெரசா அவர்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி போடுறீங்க. கழுத்துல சிலுவை இல்லாம அவங்க அந்த அங்கி இல்லாம அவங்கள போட்டுருவீங்களா? போட உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்ப ஏன் இந்துக்கள்னா மட்டும் இந்து சமயத்துல இருக்கிற தலைவர்களையோ முன்னோர்களையோ புலவர்களையோ நீங்க ஏன் அவங்க அடையாளத்தை அழைக்கிறீங்க? அப்போ உங்களோட வேலை என்ன? இந்த திமுக அரசு வந்து இந்து விரோத அரசு. ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்க வ.உ.சி. ஐயா போட்டோவே பார்த்தீங்கன்னா, வ.உ.சி. ஐயா வந்து திருநீர் இல்லாம எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு சைவர் அவர். நீங்க வ.உ.சி. ஐயா போட்டோவே வந்து நெத்தியில விபூதி இல்லாம தானே போடுறீங்க. அது எப்படிங்க நான் இருக்கிறப்ப என் போட்டோல விபூதி இல்லாம நான் எங்கேயும் இருக்க மாட்டேன் அப்படின்னா, மெனக்கட்டு நீங்க அதை போட்டோஷாப் பண்ணி அதுல இருக்க விபூதி அழிச்சா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க? அப்ப எது உங்களோட நோக்கம் என்ன? யாரு வாழ்ந்த தலைவர்கள்லாம் அவங்களே நெத்தியில விபூதி வச்சிருந்தா கூட அதை அழிக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க இந்து விரோத அரசா இல்லையா? அதுதான் எங்களோட கேள்வி. ஒரு திருவள்ளுவருக்கு காவி போட்டுட்டாங்கன்னா, திருவள்ளுவருக்கு காவி சால்வை போட்டுட்டாங்களாம். நீங்க பொம்பளை பிள்ளைங்க கருப்பு சால்வை போட்டிருந்ததெல்லாம் புடுங்கி வச்சுட்டு உள்ள அனுப்புனீங்களே, அதை பத்தி பேசுற விவாதத்தை மாத்திட்டு திருவள்ளுவருக்கு ஏன் காவி சால்வை போட்டுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எது ஆக்கப்பூர்வமான விவாதம்? மீடியாக்களை நான் கேட்கிறேன், எது ஆக்கப்பூர்வமான விவாதம்? நான் ஏன் பொம்பளை பிள்ளைக்கு சுடிதார் போட்டு சால்வை போட்டு நான் அனுப்புறேன், ஷால் போட்டு. ஷாலே போடாம வருதுன்னா அது அந்த பொண்ணோட விருப்பம். ஷால் போட்டுட்டு ஒரு பொண்ணை நீ கருப்பு ஷாலை கழட்டி வச்சுட்டு உள்ள போ அப்படின்னா அப்ப அது என்ன? எப்பேற்பட்ட எதேச்சிக்காரம் அது? எப்பேற்பட்ட ஃபாசிசம் அது? அப்போ பொம்பளை பிள்ளைங்க என்ன துணி உடுத்தணுங்கிறத முதல் கொண்டு இந்த கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுதா? அதை பேச உங்களுக்கு யோகிதை இல்லை. திருவள்ளுவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு பேச வந்துட்டீங்க நீங்க. மேம் அதே மாதிரி இப்போ வந்து காசி தமிழ் சங்கம் ஏற்கனவே 2 சங்கம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கண்டிருக்கு. இப்போ காசி தமிழ் சங்கம் 3ஆவதும் கண்டக்ட் பண்ணப்படுதுங்க மேம், அதுலேருந்து அது எப்படி பார்க்குறீங்க? அது காசி தமிழ் சங்கமம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத பிரதமர் அவர்களோட ஒரு கனவு அப்படின்றது கூட சொல்லணும். எப்படின்னா, என்னைக்குமே வந்து நம்ம இவங்க இந்த திராவிட கட்சிகள்லாம் இங்கே எப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா, வடக்கு வேற தெற்கு வேற, பாரதமெல்லாம் ஒன்றா இருந்தாலும் தமிழ்நாடுங்கிறது தனி, எங்க மக்கள்லாம் தனி அப்படின்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி இந்த மக்களோட மூளையில அதை வந்து எப்படின்னா, இவங்க கையில மீடியா இருக்கு பாருங்க, இந்த மீடியாக்களை வச்சு திணிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்களோட மனநிலை அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்நாள் இது என்ன, எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட வாழ்நாளில் கடைசி இதுக்குள்ளேயாவது ஒரு காசிக்கு ஒரு தடவை நான் போயிட்டு வந்துடணும் அப்படிம்பாங்க. அதே போல காசியில் இருக்கிறவங்களும் சரி, அந்த வடநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு ஒருக்க வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல ஒரு காசி யாத்திரை அப்படிங்கிறது, காசி போயிட்டு திரும்ப ராமேஸ்வரம் வந்தாதான் அந்த யாத்திரை வந்து முழுமையடையும். இப்படிதான் பாரத தேசம் வந்து ஒரு முழுக்க வந்து எல்லாமே வந்து ஒரு நம்மளோட பண்பாடுகளால வந்து பின்னி பிணையப்பட்டிருக்கு, நம்மளோட ஆன்மீகத்தால்.
அப்போ இவங்களுக்கு என்ன கட்டமைக்கிறான் அப்படின்னா வடக்கு வேற தெற்க வேற, வடக்க இருக்கவெல்லாம் வேற, நமக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த காசி தமிழ் சங்கமம்ங்கிற நிகழ்ச்சி வந்த உடனே நீங்கள் அந்த தமிழ்நாட்டு மக்களை பார்க்கணும், அவ்வளோ ஆர்வம். கடைக்கோடி மக்கள், எந்த அரசியலையும் சாராதவங்க, அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க, அரசியல்னா நான் எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிற கடைக்கோடி மக்கள்லாம் கூட நானும் காசிக்கு வரேன், எங்களையும் கூட்டு போங்க, எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்க காட்டின ஆர்வம். அப்போதான் நமக்கு தெரியுது அந்த காசிக்கும் நமக்குமான தொடர்பு என்ன. அப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல கோவில்கள் வந்து காசி விஸ்வநாதர்ன்ற கோவில்கள் நிறைய இருக்கு. நீ சொல்ற வடக்குக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைன்னா எப்படி வடக்குல இருந்து ஒரு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இங்கே தமிழகத்தில் இத்தனை இடத்துல காசி காசி காசின்னு பேர், எத்தனை பேர் ஆண்களோட பேர் காசின்னு இருக்கு, எத்தனை பெண்களோட பேர் கங்கைன்னு இருக்குங்க, எத்தனை பெண்களுக்கு அன்னபூர்ணின்னு நீங்க பேர் வச்சிருக்காங்க. அப்போ எப்படி நமக்கு வடக்குக்கு தொடர்பு இல்லாமல் இருந்திருக்க முடியும்? அப்போ தமிழகத்துல இருந்து காசிக்கும் வடநாட்டுக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. நம்மளோட மக்கள் கைலாயத்துக்கு போகணும், காசிக்கு போகணும் அப்படிங்கிறதான் அவங்களோடதா இருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன குழப்பம் கடுப்பு அப்படின்னா, ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருக்க ஒருத்தன் அவனோட பொழப்பு அவனுக்கு அன்னாட வேலையை பார்த்துக்கே சரியா இருக்கும், அவனால செலவு பண்ணி இங்க இருந்து காசி வரைக்கெல்லாம் போக முடியாது. அப்போ இந்த அரசாங்கம் இதை கூட்டிட்டு போகுதுன்னா அவன் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும். இப்போ இந்த காசி தமிழ் சங்கமம் 1, 2ல போயிட்டு வந்தவங்களே சொன்னது என்னன்னா, இந்த வடக்குல இருக்க மக்கள் இவ்வளோ அன்பானவங்களா இருக்காங்க, எங்களை இப்படி பார்த்துக்கிறாங்க, இந்த கோவில் இவ்வளோ சூப்பராக ஆக்கிட்டாரா மோடி அவர்கள், கங்கையை இப்படி ஆக்கிட்டாரா, கங்கையில் முன்னெல்லாம் காலை வைக்க முடியாது, இன்னைக்கு கங்கை இவ்வளோ சுத்தமாக இருக்கே, உண்மையாலுமே மோடி அவர்கள் சூப்பராக செஞ்சிருக்காரு அப்படின்னு மக்கள் வந்து அவ்வளோ வந்து அவங்களோட இதை தெரிவிக்கிறாங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் அந்த மாதிரிலாம் கேஸ் ஸ்டடிஸ் நிறைய வருது. அப்போ இவங்களுக்கு தாங்க முடியல. உடனே நேற்றுலாம் இதில் விவாதம் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஏன் காசிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நாங்கள் காசிக்கு கூட்டிகிட்டு போகிறோம், டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறோம், கைலாயத்துக்கு கூட்டிட்டு போகிறோம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் கும்முடி பூண்டி தாண்ட மாட்டீங்க, கும்முடி பூண்டி தாண்டுனா உங்களுக்கு என்ன நடக்குன்ற அறிவே கிடையாது உங்களுக்கு. அப்போது மக்கள் இன்னைக்கு வெளியில் போகிறப்போ அதுதான் அவங்களோட அறிவு விஸ்தாரணங்கிறது. நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்படிதான் தமிழர்கள் இருந்தாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அவையார் சொன்னாங்க. ஒரு கிணத்து தவளை மாதிரி நான் வந்து தமிழன் கிடையாது, அதனால நான் தமிழன்னு சொல்லிக்க முடியாதுன்னு திராவிடன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இந்த தமிழக மக்களையும் ஒரு கிணத்து தவளையாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறது தான் நீங்கள். இதில் கூட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த காசி தமிழ் சங்கமத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தீம் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த தடவை தீம் என்னன்னா அகத்தியர் அவர்களை சிறப்பிக்கிறதாங்க. உடனே தையா தக்கான எல்லாம் குதிக்கிறாங்க. அகத்தியர் வந்து தமிழ் புலவர் கிடையாவாம், அவர் வடநாட்டில இருந்து வந்தவராம். அதுக்கு உடனே இந்த நேற்று வந்து ஒரு இதில் வந்து கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொல்கிறாரு, அங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்துச்சு, அப்போ வந்து அங்கே வந்து அப்படியே பள்ளம் ஆயிடுச்சான், அப்போ திருப்பி அதை பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக அகத்தியர் வந்து இங்கே அனுப்புனாங்களான்னு. நீங்கள் தான் பகுத்தறிவு பகலவன்கள், நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் சிவனே கிடையாதுங்கிறீங்க, பார்வதியே கிடையாதுங்கிறீங்க, கடவுளே கிடையாதுங்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்ததுனால அங்கே எல்லா தேவர்கள் 33 கோடி தேவர்களும் அங்கே போயிட்டாங்க, அப்போ அந்த பூமி அந்த இடத்துல தாழ்ந்து போச்சு, அப்போ பாரத தேசத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவர் அகத்தியர் அவர் வந்து இங்கே வராரு, அப்போ ஒரு பொதிகை மலையில் ஏறி நின்னோன்னே அந்த பேலன்ஸ் இதாகிடுச்சுன்றது நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் தான் பகுத்தறிவாதி தானே, நேர்த்தியாக அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அகத்தியர் அங்கேயிருந்து இங்கே வந்தாருங்கிறீங்க. அப்படி பார்த்தா அகத்தியரோட கமண்டலத்தில் கங்கையை எடுத்துகிட்டு வர்றாரு, அதை வந்து விநாயகர் வந்து காக்கை உருவத்தில் வந்து தட்டி விட்டதுனால தான் காவேரியை இங்கே உருவாச்சுங்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்க, காவேரியை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், கங்கையிலேருந்து வந்துச்சு, அகத்தியர் கமண்டத்துலேருந்து வந்துச்சு, அகத்தியர் வடநாட்டுக்காரன், அதனால நாங்கள் காவேரியை யூஸ் பண்ண மாட்டோன்றீங்களா? என்னங்க உங்களோட பைத்தியகாரத்தனமான பேச்சு? தமிழன் அப்படின்றவன் வந்து யார் அப்படின்னா, தமிழர்கள் அப்படின்னா அவங்களோட கான்செப்ட் என்ன தெரியுமா, யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறது தான் தமிழர்களோட கான்செப்ட். அவனுக்கு இந்த உலகமே என்னோடதுங்கிறது தான் தமிழர்களோடது. நீங்கள் தமிழ் மன்னர்கள்லாம் பாருங்க, யாரும் பாரத தேசத்துக்குள்ள இல்லை, இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ போய் தேடி இருந்து தங்களோட கொடியை நட்டுட்டு வரதான் தமிழர்களோட இது. நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கிணத்து தவளை மாதிரி உட்காந்துக்கிட்டு இது வடக்கே கிடையாது தெற்கே கிடையாதுன்னா பாரத தேசங்க, அவனுக்கு உலகமே என்னோடதுங்கிறப்ப என்னோட பாரத தேசத்தை வடக்கு தெற்குன்னு பிரிப்பானா தமிழன்? நீங்கள் பாருங்க, உலகத்தில் எந்த மூலைக்கு போனீங்கன்னாலும் தமிழர்கள் இருப்பாங்க. தமிழர்கள் இல்லாத ஒரு சின்ன ஒரு இதை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது உலகத்தில். அப்படி ஒரு தமிழர்கள் ஒரு 50 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்கே ஒரு கோவில் நிச்சயமாக இருக்கும். அதுதான் தமிழர்களோட பண்பாடு. தமிழர்கள் அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு வழிபாடு இருக்கும், அங்கே வந்து கடவுளோட இது இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்துக்கள் மட்டும்தான் தமிழ்லேயே பேர் வைப்பாங்க. நீங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் இந்துக்கள்னு சொல்லாதீங்க தமிழர்கள்னு சொல்லுங்க. யோ, இந்துக்கள்னா தான் தமிழர்களே, இந்துக்கள் மட்டும்தான் தமிழ்லேயே பேர் வைப்பான். கிறிஸ்துவர்கள் தமிழில் பேர் வைக்கிறாங்களா? இஸ்லாமியர்கள் தமிழில் பேர் வைக்கிறாங்களா? இந்துக்கள் தான் தமிழர்கள். அப்போ நீங்கள் ஏன் அதை பிரிக்கிறீங்க? அப்போ தமிழர்கள் வேற இந்துக்கள் வேற. எதுக்கு இந்த மாதிரியான நயவஞ்சகமான வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? இந்த திராவிடம் பண்ணுறது இதுதான். தமிழனா அவனோட அடையாளத்தை அழிக்கிறது அப்படின்றது தான் உங்களோட வேலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடையாளத்தை அழிச்சு மாற்றி வச்சிருவீங்க. நாங்கள் உண்மையான அடையாளத்தை கொண்டு வந்தால் உடனே தையா தக்கான்னு குதிச்சுட்டு ஆதாரத்தை கொடு. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் நாயனாருக்கே அவரோட பிறந்த நாள் என்னைக்கு வருது, அவர் வந்து வைகாசி அனுஷத்தில் வந்து இது பண்ணுறாரு. வைகாசி அனுஷத்து அன்னைக்கு தான் அவருக்கு திருவள்ளுவர் இது பண்ணுறாரு.
கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு, இவர் சௌரியத்துக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் தினத்துன்னு ஒன்று கொண்டு வர்றாரு. இவர் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாரா? அதே அப்புறம் என்ன பண்ணாரு, தை திருநாளை வந்து தமிழ் புத்தாண்டுன்னு நடுவில் அறிவிச்சாரு. நமக்கு தமிழ் புத்தாண்டு என்னைக்கு? சித்திரை அன்னைக்கு தானே. அப்போ நீங்க என்னென்னத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இந்த இந்த தமிழ்நாடோட வரலாறு அழிச்சு மாற்றணும், உங்க இஷ்டத்துக்கு கேலண்டர் டேட்டை மாற்றணும். தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரு பாரம்பரியம் நாங்கள் எல்லாத்தையும் குறிப்பில் வரைஞ்சி வச்சிருக்கோம். சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியர்லேருந்து இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஆகச்சிறந்த தமிழ் அறிஞர் யாரு? கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் என்ன காரணத்தை சொல்றாருன்னா, மறைமலை அடிகள் வந்து சொன்னாரு. மறைமலை அடிகள் வந்து ஒரு மாநாடு போட்டார். மறைமலை அடிகள் ரொம்ப தெளிவா சொல்றாரு, திருவள்ளுவரோட இது வந்து வைகாசி அனுசம்ங்கிறத தெளிவா சொல்றாரு. அதை இவங்க கன்வீனியன்ட்டுக்கு விட்டுட்டு திருவள்ளுவர் தினம் அப்படின்றத வந்து தை மாசத்துல கொண்டு வந்து வச்சு இது பண்றாங்க. அப்ப எப்படி நீங்க இந்த தமிழகத்தோட வரலாற்றை அழிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க? நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க எங்க மறைமலை அடிகளை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுங்களேன். ஏன் பெரியாரை தூக்கி வச்சுக்கிறீங்க? இன்னைக்கு இந்த திராவிடத்தில் இருக்கிற கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மறைமலை அடிகள் ஐயா அவர்களோட அதுல இருந்து வந்தது. நீங்க அவரையும் தூக்கி பிடிக்க மாட்டேங்கிறீங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க மறைமலை அடிகள்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது இவங்க எத்தனை இதுக்கு வச்சிருக்காங்க? ஏன் பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? பெரியார் கொடுத்த கான்செப்டே வச்சுட்டு இருக்கீங்க. துரைமுருகன் சொல்றாரு, பெரியாரை பத்தி அவதூறா பேசுறவங்க பிறப்பையே நான் சந்தேகப்படுறேன்னு. நான் சொல்றேன், துரைமுருகன் அவருக்கு வந்து துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கலன்னு செம்ம காண்டில் இருக்காரு. அதனால என்ன பண்றாரு, திமுகவுக்கு என்னென்னலாம் சேம் சைடு கோல்டு போட்டு கோலை போட்டு தாக்க முடியுமோ தாக்கிட்டு இருக்காரு. முதல்ல என்ன சொன்னாரு, ஏங்க வந்து பொங்கலுக்கு இது கொடுக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இல்லை அப்போ கொடுப்போங்கிறாரு. அடுத்து இப்போ என்ன சொல்றாரு, பெரியாரை பத்தி அவதூறா பேசினா அவங்க பிறப்பே நான் சந்தேகப்படுறேன்னா அப்போ அண்ணாவையும் கலைஞரையும் வந்து அவமானப்படுத்துறாரு. ஏன்னா பெரியாரை பத்தி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு பாருங்க, சீமான் பேசினார் பாருங்க, இதெல்லாம் 1%. அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் பேசியிருக்காங்க பாருங்க, வரலாறு எடுத்து படிங்க. அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் பேசுனதை விட கம்மியாக தான் இன்னைக்கு இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாவையும் கலைஞரையும் துரைமுருகன் வந்து இப்படி அவதூறா பேசுறாரா? துரைமுருகன் வந்து கலைஞரையும் அண்ணாவையும் சொல்றாரு அவங்க பிறப்பையே சந்தேகப்படுறேன்னு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் செம்ம காண்டில் இருக்காரு கட்சி மேல. என்னடா இது உதயநிதியை தாண்டி இன்னைக்கு இன்பநிதிக்கும் தொடச்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க. தூசி இருக்கா என்னப்பா அப்படின்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு அவ்வளோதான் அப்படின்ற முடிவில் அவர் வந்து உண்மையை பேசிகிட்டு இருக்காரு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களோட பொய்யான பிம்பங்கள் எல்லாமே சில்லாக ஒன்று ஒதுங்கிட்டு கிடக்கு. அது தாங்க முடியாமல் நீங்கள் வந்து கதறிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த திருச்செந்தூரில் கூட பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் பாருங்கள், திருப்பரங்குன்ற மலை மேலே அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் இருக்குது அப்படிங்கிறீங்க. இஸ்லாமியர்களோட வழிபாட்டு தலம்னா என்ன இருப்பாங்க? ஒரு சமாதி, ஒரு டூம் மாதிரி வச்சுருப்பாங்க. எங்கேயாவது நம்மளோட கோவில்களுக்கு உண்டான இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கல்லறை வைக்க அனுமதிப்போமா? நம்மளோட இந்து தர்மத்தில் ஆகமத்தில் இருக்கா? அப்போ எப்படி கீழே மலை அடிவாரத்தில் திருப்பரங்குன்ற முருகன் இருக்கப்போ மலைக்கு மேலே நீங்கள் எப்படி வந்து ஒரு மசூதிக்கு வந்து நீங்கள் இது பண்ணீங்க? இன்னைக்கு பாருங்க, அதுக்கப்புறம் இந்த அறநிலையத்துறையில் இங்கே இதில் வந்து ஒரு பெருமாள் கோயிலை வந்து அங்கே சென்னைக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. பெருமாள் சிலை ஒரு மிகப்பெரிய சிலை வச்சுருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையிட பர்மிஷன் வாங்கலையாம். நைட் சிலையை தூக்குறாங்க. அப்போ எப்படி அவ்வளோ பெரிய சிலை வைக்கிற வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ நீங்கள் இந்து மக்கள்னா மட்டும், இந்து தெய்வ வழிபாடுனா மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளோ கடுப்பு? அது கோவிலுக்கான இடத்துல தானே வச்சிருக்காங்க அந்த சிலையை. என்ன வந்துச்சு உங்களுக்கு பிரச்சனை? அப்போ பக்தர்கள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும். பக்தர்கள் ஆனந்தமாக போய் கும்பிடுறாங்க, ஆகா இவ்வளோ அருமையான பெருமாள் சிலையா அப்படின்ட்டு. இதை எத்தனை மலை மேலே வந்து அன்ஆத்தரைஸ்டாக சிலுவையை நட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் போய் பிடிங்கிருக்கீங்களா? எத்தனை இந்து கோவிலுக்கான இந்துக்களுக்கான மலைகள் மேலே வந்து சிலுவையை நட்டு வச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பேச தைரியம் இருக்கா? ஆனால் வந்து ஏன் இந்துக்கள்லாம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இன்றைக்கி திருப்பரங்குன்றம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் டேட்டா எடுத்துகிட்டு இருக்காங்க. சங்க இலக்கியத்தில் திருப்பரங்குன்றத்தை பற்றி எங்கே வருது? அப்போ என்னன்னா, இது ஏன் மண், இது ஏன் சாமி, இது ஏன் மலை அப்படின்றதுக்கே இன்றைக்கி என்ன தேவை இருக்குது? ஆதாரத்தை தர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி என்ன நிலைமை கொண்டு வந்துட்டானா, டே எங்கள் அப்பா இவன் தாண்டானாலாம் ஆதாரத்தை கொடு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை இந்துக்களை கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் பெரியார் இப்படி தான் பேசினாருன்றதுக்கு ஆதாரத்தை கேட்டுக்கிட்டு அதுதான் இவங்க வேலை. இவங்க என்னன்னா இல்லைன்னு மறுக்கவே மாட்டாங்க. ஆதாரத்தை கொடு, திமுக ஊழல் பண்ணிருக்கு அப்படியா, எங்க ஆதாரத்தை கொடு, நிரூபி, குற்றம் எங்க குற்றத்தை நிரூபி. ஏன்னா நிரூபிக்க முடியாது. இவங்க தான் விஞ்ஞான ஊழல் பண்றாங்கன்னு நீதிபதியே சொல்லிட்டார்ல. அப்ப இவங்க இந்த மாதிரி விஞ்ஞான ஊழல் பண்ணுவாங்க, முள்ள மாதிரி தனத்தை எல்லாம் வந்து இதே இல்லாம சாட்சியுமே இல்லாம தடையுமே இல்லாம பண்ணிடுவாங்க. நம்ம எது பேசினாலும் ஆதாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தாங்கன்னா நீங்க இவங்களுக்குன்னு சில எழுத்தாளர்களா இருப்பாங்க, அவங்கள வச்சு வாய்க்கு வந்ததை எல்லாம் ஆகா அவர் இப்படி ஆகா ஓகோலாம் எழுதி சில புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை வந்து ரெஃபரன்ஸா காட்டுறது. இன்னைக்கு அப்படிதான் இந்த இவங்க பார்த்துட்டு எழுது. இன்னைக்கு இந்த திருமாவேலன் அப்படின்ற ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல வந்து வஉசி ஐயா அவர்களே வந்து பெரியாரை விழுந்து கும்பிட்டாரு அப்படின்னு ஒரு பில்டப்பை வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. வஉசி ஐயாவோட வயசு என்ன, அவர் இது என்ன, இது நாங்கள் பல இதில் சொல்லிட்டோம். வஉசி ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேச தலைவராக அவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கப்போ பெரியார் அவர்கள் காங்கிரஸ்குள்ளேயே வரல. அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து வஉசி அவர்கள் வந்து பெரியாரை விழுந்து கும்பிட்டுருப்பாரு?
அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, பெரியார் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, வ.உ.சி. ஐயா வந்து என்னோட குரு போன்றவர், அரசியல்ல எனக்கு முன்னோடி போன்றவர்னு. ஆனா இவங்க எப்படி திருச்சி சொல்றாங்கன்னா, வ.உ.சி. ஐயா சொன்னாராம் பெரியார் எனக்கு முன்னோடி அப்படின்னு. எப்படி? என்னைய விட ஒரு 15-20 வருஷம் கழிச்சு ஒரு அரசியலுக்குள்ள அப்பதான் நுழையிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மளிகை கடை வச்சுட்டு உட்காந்துருந்தவங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தேச தலைவராக இருக்கவர், மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆனானப்பட்ட வெள்ளக்காரனுக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர், சுதேசி கப்பல் விட்டவர், அவரு இவர்கிட்ட வந்து அப்பா நீ தான் எனக்கு முன்னோடி அப்படின்னாராம். இதெல்லாம் நீங்க சொன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற புள்ள நம்புமா? எதுக்காக நீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்து பெரியாரை தவிர ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருமே கிடையாது. வ.உ.சி. ஐயா அவர்களை வந்து ஒரு தலைவரை ஏத்துக்க உங்களால முடியல. ஏன்னா அதை வந்து அவரோட இதை பத்தி நீங்க சொன்னாலே எல்லாரும் அப்படியே புல்லரிச்சு போயிடுவாங்க. ஐயோ என்ன இப்பேற்பட்ட மனுஷனா, இப்படி தேசத்துக்காக தன்னோட கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு இப்படி தெருவில் வந்து நிக்கிற மனுஷனான்றவரை நீங்க வந்து தேசத்தை காட்டி கொடுத்துட்டு வெள்ளக்கார மகாராணிக்கு லெட்டர் போட்டாரு, ஏமா இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்துருமா, ஆனா எங்களை அடிமையா வச்சுக்கோமா அப்படின்னு லெட்டர் போட்ட ஒருத்தரை வந்து முன்னோடின்னு ஒருத்தர் சொன்னாராம். இதை எப்படிங்க நம்ப முடியும்? என்ன ஒரு கேரக்டர் இருக்கு? தேசத்துக்காக இருந்தாரா, இல்ல இந்த மக்களுக்கு உண்மையா இருந்தாரா, இல்ல அவரை நம்பி அவர் கட்சியில இருந்தாங்கல்ல அவங்களுக்கு உண்மையா இருந்தாரா? இவரை நம்பி தானே அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள்லாம் அப்படியே பெரியாரை சுத்திக்கிட்டே இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு? இவங்களுக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு தானே மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. அப்ப இவர் கூட இருந்தவங்களுக்கு உண்மையா இருந்தாரா? யாருக்கு உண்மையா இருந்தாரு? நீங்க என்னத்துக்கு நீங்க இன்னைக்கு பெரியாருங்கிற பிம்பத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டு நீங்க வந்து அப்படியே பொத்தி பாதுகாத்துட்டு வரீங்க? எவ்வளவு நாளைக்கு பாதுகாக்க முடியும்? பொய்யானது எல்லாமே வந்து உண்மை தாங்க காலகாலத்துக்கு நிற்கும். பொய் அதுக்கான நேரம் வரப்போ அது உடஞ்சி அது வெளியே வரதான் செய்யும். இப்போ இன்னைக்கு அதை நான் அவங்களால தாங்க முடியல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டு அப்படியே திசை திருப்புற வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் அந்த சாரு அப்படிங்கிறது மறந்துருச்சு. பெரியாரை போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க, அதையும் நகர்த்தி விட்டுட்டு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருவள்ளுவருக்கு காவி உடை, அப்புறம் வந்து இன்பநிதி ஐயாவுக்கு வந்து ஜூஸ் குடிச்சாரு, பிஸ்கட் சாப்பிட்டாரு. இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக தமிழக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றத மீடியாக்கள் இன்னைக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் தமிழக மக்கள்கிட்ட இதை எந்த காலத்துலையும் இவங்களை நாங்கள் விடவே மாட்டோம். இந்த திராவிடத்தோட தோலை உரிச்சு காட்டுறது தான் எங்களோட முதல் வேலையாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் வந்து இவ்வளோ ஒரு சரியான ஒரு எதிராள் கிடையாது, அதனால இவங்க காலம் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு, டே நீங்களா வெங்காயம் அப்படின்ட்டு போயிட்டாரு. இது எப்படின்னா அதுதான் அவனோட பொருளையே எடுத்து அவனையே போடுறதுமாங்க பாரு. அந்த மாதிரி பெரியார் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என்ன பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய ஈர வெங்காயம் இப்பெல்லாம் திட்டுவார். அதை வச்சே திருப்பி அண்ணாமலை போட்டா வருங்க, நீங்களாம் வெங்காயம் வெங்காயம்னா பார்த்தீங்கன்னா உரிக்க அதில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் பெரிய பில்டப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களை வெங்காயத்தோட உரிக்கிற மாதிரி உரிச்சு இவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டுறது தான் எங்களோட மிகச்சிறந்த வேலையாக நாங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு செய்கிற தொண்டா நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா தமிழகத்தோட வரலாறு அழிச்சிருவாங்க இவங்க. இந்து மக்கள் அப்படிங்கிறவங்களை வந்து இந்த சொந்த நாட்டிலே வந்து ஒரு அகதிகளை போல ஆக்கிடுவாங்க. அதனால எங்களுக்கு இதில் நின்று எங்களை மக்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை சொல்ல வேண்டியது எங்களோட கடமைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே மேம், அற்புதமான கருத்தில் இளையபாதம் நேயர்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.